என் அன்பு தங்கமே, நாளைய வளர்பிறை அஷ்டமியினுடைய விடியலில் உன்னுடைய இல்லம் தேடி இந்த வராகி நிச்சயமாக வரப்போகின்றேன். அதிலும் குறிப்பாக உன்னை ஆட்டி படைக்கின்ற இந்த மிகப்பெரிய பிரச்சனை ஒன்றை முடித்து வைக்க நான் வருகின்றேன். என் பிள்ளையே, இந்த பிரச்சனையானது முடியப் போகின்ற நேரத்தில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எந்த பிரச்சனையை நான் முடித்து வைக்கப் போகிறேன் என்று சொல்வதற்கு முன்பாக என் வாக்கினை கேட்காமல் நீ சென்று விடாதே. இந்த வராகியானவள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு விதமான தீர்வுகளை தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இன்று உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற ஒரு மிக முக்கியமான பிரச்சனைக்கு நாளை வளர்பிறை அஷ்டமியினுடைய விடியலில் நான் உள் இல்லம் தேடி வந்து அதனை உனக்கு சரி செய்து கொடுக்கப் போகின்றேன். என் குழந்தையே, மனதிற்குள் எப்பொழுதுமே இந்த பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்து சிந்தித்து வேதனைகளோடு நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். எப்பொழுது நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று தெரியாமல், இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்று நினைத்து என் பிள்ளை நீ மிகுந்த வேதனை கொண்டு வாழ்ந்து வருகின்றாய். இந்த விஷயம் இந்த வராகிக்கு தெரிந்ததனால் அம்மா உனக்கு அதற்கான தீர்வினை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து வந்துவிட்டேன். நான் ஒருபொழுதும் உன்னை வேதனையில் வைக்க வேண்டும் என்று எண்ணியது கிடையாது. என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தது கிடையாது. ஆனால் என்னால் ஒரு விஷயத்தை சரியாக செய்ய முடியும். அது என்ன தெரியுமா? என் பிள்ளை, இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற மிகவும் ஒரு முக்கியமான விஷயம், அதுவும் ஒரு அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? உனதிற்குள் இருக்கின்ற மன வலிமை. உனக்குள் இருக்கின்ற இந்த மன வலிமையானது இத்தனை காலமும் உன்னை காப்பாற்றி இருக்கின்றது. பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் அதை தாங்கிக் கொண்டு நீ முன்னேறி வந்து கொண்டிருக்கின்றாய். இந்த வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களிலும் இருந்து நீ உன் மனதை வலிமைப்படுத்தி நின்று கொண்டிருக்கின்றாய். அதனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று கிடைக்கின்ற சந்தோஷங்களை நீ ஒருபொழுதும் தொலைத்து விடக்கூடாது. இதுநாள் வரையிலும் எப்படி மன வலிமையோடு நீ நின்று கொண்டிருந்தாயோ அதே மன வலிமையோடு இனியும் நீ எல்லாவற்றையும் கடந்து வர வேண்டும். உன் மன வலிமைக்கே கொடுக்கின்ற விதமாக வந்த இந்த பிரச்சனையை நான் தீர்த்து தருகின்றேன். உன் வராகி அம்மா நான் உனக்கு அதனை முடித்து கொடுக்கின்றேன். என் பிள்ளை, யாருக்கும் தெரியாமல் நீ கண்ணீர் சிந்தியது எல்லாம் போதும். யாரும் உன்னை பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக நீ ஒளிந்து நின்று உன் வாழ்க்கையில் நீ அழுதது எல்லாம் போதும். என் பிள்ளையை, அடுத்தவர்கள் முன்னிலையில் அழக்கூடாது என்கின்ற உன்னுடைய வைராக்கியம் இந்த வராகி எனக்கு உண்மையாகவே பிடித்திருக்கின்றது. ஏனென்றால் அடுத்தவர்கள் முன்னிலையில் அழுது விட்டோமானால் உன் பலகீனம் வெளியில் வந்துவிடும் என்பதோடு மட்டுமல்லாமல் நீ அழுவதையே அவர்கள் ஒரு பொருட்டாக மதிக்காமல் கேலி கூத்தாக மாற்றிவிடுவார்கள். இவர்களுக்கு வேறு வேலை இல்லை, எதற்கெடுத்தாலும் அழத்தான் செய்வார்கள் என்று சொல்லி எல்லாவற்றையுமே கேலி கூத்தாக இவர்கள் மாற்றி விடுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற சில உண்மையான விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, வாழ்க்கையில் உன்னோடு இருக்கின்ற உண்மைகளை நீ புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி வருகின்ற போலிகளை நீ உன் வாழ்க்கையில் இருந்து நிச்சயமாகவே விரட்டி அடித்து விடுவாய். இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லாத விஷயங்கள் என்னவென்று முதலில் நீ கண்டுபிடித்தால் தேவையான விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் வர தொடங்கிவிடும். நீ கண்ணீர் சிந்துகின்ற பொழுது
கண்ணீர் சிந்தி முடித்த பிறகு உனக்குள் ஒரு வைராக்கியம் கொண்டாய் அல்லவா? அது என்னவென்று உன் அம்மா நான் சொல்லவா? இனி எதற்காகவும் நாம் கண்ணீர் வடிக்கக்கூடாது. இப்பொழுது நாம் சிந்திய கண்ணீரால் நமக்கு ஏதாவது பலன் கிடைத்ததா? நிச்சயமாக கிடைக்கவில்லை. யாருக்காக அழுதோமோ, யாரை நினைத்து மனம் வேதனைப்பட்டோமோ அவர்கள் நம்மை ஒரு பொருட்டாகவே எடுத்து கொள்ளவில்லை என்பது என் பிள்ளை உன்னால் புரிந்து கொள்ள முடிகின்றதா? அப்படி இருக்கும் பொழுது எதற்காக உனக்குள் இத்தனை கஷ்டங்கள் வர வேண்டும்? எதற்காக என் பிள்ளை கண்ணீர் சிந்த வேண்டும்? என் தங்கமே, உன் கண்ணீருக்கு மதிப்பு தெரிந்தவர்கள் ஒரு பொழுதும் உன்னை அளவிடுவது கிடையாது. உன் கண்ணீர் அந்த அளவிற்கு அவர்களின் மனதை காயப்படுத்தி இருக்கும். அப்படி இருப்பவர்கள்தான் வாழ்க்கையில் உண்மையான உறவுகள் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். போலியானவர்கள் எப்பொழுதும் உன்னுடைய கண்ணீருக்கு மதிப்பு கொடுப்பதில்லை. உன்னுடைய உணர்வுகளை ஒரு நாளும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. தான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அதை மட்டும்தான் அவர்கள் செய்கின்றார்கள். அவர்களின் தேவை முடிந்துவிட்ட பிறகு அவர்கள் வேறு யாருக்கும் என்ன தேவை இருக்கின்றது என்று சற்று கூட சிந்திப்பதில்லை. என் பிள்ளையே, அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் உன் மனதை காயப்படுத்தும் பொழுது, நமக்கு இத்தனை நெருக்கமானவர்கள், நமக்கு இத்தனை வேண்டியவர்கள் எதற்காக நம்மை இந்த அளவிற்கு சோதனைக்கு ஆளாக்கி நிறுத்தினார்கள் என்று நினைத்து நினைத்து என் பிள்ளை நீ பட்ட வேதனைகளை எல்லாம் நான் நன்கு அறிவேன். என் தங்கமே, உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமுமே முடிவடைந்து உனக்கான நல்ல நேரங்கள் எல்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்க காத்து கொண்டிருக்கின்றது. எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை அத்தனை சுலபமாக எல்லோருக்கும் முழுமையான சந்தோஷத்தை காட்டி விடுவது கிடையாது. சில நேரங்களை அது காண்பிக்க நினைத்தாலும் இவர்களுக்கு அது சரியானதாக இருந்து விடுவது கிடையாது. என் பிள்ளையே, இனி ஒரு பொழுதேனும் உன் கஷ்டங்களை எண்ணி வேதனைப்படாதே. எல்லாவற்றையும் நினைத்து வருந்துவதை நிறுத்திவிட்டு இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற சில உறவுகளை உண்மை என்றால் அருகில் வைத்து கொண்டு, இல்லை என்றால் அதை விட்டு விலகி நின்று உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை நீ மீட்டெடுக்க தொடங்கிவிட வேண்டும். இனிமேலும் நீ காலம் தாழ்த்தி கொண்டிருந்தால் என் பிள்ளையே, கஷ்டங்கள்தான் உனக்கு நிலையானதாக இருக்குமே தவிர ஒரு பொழுதும் உன்னுடைய சந்தோஷங்கள் உன்னை பின்தொடர்ந்து வராது. நான் உன்னுடைய இந்த பிரச்சனை, உன் மனதிற்குள் இருக்கின்ற ஏக்கங்கள், உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சோதனைகள் என்று இவை எல்லாவற்றையும் தீர்த்து கொடுக்கின்றேன். நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இந்த வராகி உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் தீர்த்து கொடுக்கின்ற நேரத்தில் எக்காரணம் கொண்டும் போலிகளை மீண்டும் உன் வாழ்க்கைக்குள் நீ கொண்டு வந்து விடக்கூடாது. இவர்கள் செய்கின்ற தவறுகளை தெரிந்தும் அதை நீ மன்னிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடாது. எல்லாவற்றிற்கு பின்னாலும் இருக்கின்ற காரணங்கள் உனக்கு ஏற்கனவே தெரிந்துவிட்ட பிறகும் இவர்களுக்கு மன்னிப்பினை வழங்குவதற்கு நீ எப்பொழுதுமே தயாராக இருக்கக்கூடாது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். என் வாக்கினை முழுமையாக கேட்ட என் பிள்ளை, நாளைய வளர்பிறை அஷ்டமியில் நிச்சயமாக மிக பெரிய தெளிவை நீ பெற்று விடுவாய். வளர்பிறை உன் வாழ்க்கையில் அத்தனை கஷ்டங்களையும் நீக்கி நிச்சயமாக உனக்கு மிக பெரியதொரு பிரகாசத்தை இந்த வாழ்க்கையாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ நினைத்ததை விடவும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாமுமே உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும். வராகியின் அன்பு உன்னை வாழ வைக்கும். இந்த வராகியின் அன்பு உன் எதிரிகளின் முன்னிலையில் உன்னை நிச்சயமாக உயரச் செய்யும் என்பதனை புரிந்து கொண்டு நீ இனிமேல் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளையும் அம்மா வெற்றி படிகளாக உனக்கு மாற்றி கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே.
என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.